இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? தோசை மிளகாய். ஓகே. இது என்ன இவ்ளோ திங்ஸ் இருக்கு? என்னென்ன இது? இது கடலை பருப்பு, இது உளுத்தம் பருப்பு, இது வெள்ளை எள்ளு, வந்து பயத்தம் பருப்பு, தோரம் பருப்பு. இதெல்லாம் ஈக்குவல். இது கொஞ்சம் கம்மி இல்ல? தோரம் பருப்பு அதுவும் பயத்தம் பருப்பு கம்மி. இது மிளகா அது அவாவா டேஸ்ட் பண்ணி. இது பியாடிகே சில்லி, உரைக்காது. இது பெருங்காயம். சரியா? வந்து இந்த ரெசிபி, இந்த தோசை மிளகாய் அப்படி ரெசிபி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? லக்ஷ்மி தானே? ஆமா, லட்சுமி. உங்க தங்க பொண்ணா? தங்க பொண்ணு லட்சுமி. ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு வறுக்கிறீங்களா? ஆமா. சரி, ஓகே. ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கணும், அப்பதான் வாசனையா இருக்கும். வறுக்கிறது அப்பதான் ஒத்தப்பாரா வரும். ஆமா, ஒரே மாதிரி. வெங்கடேஷ் பட் எப்பயும் சொல்லுவார், பொறுமையா வறுக்கணும் அப்படின்னு. சொல்லுங்க. உளுந்து போட்டீங்களா? முதல்ல துவரம் பருப்பு போட்டிருக்கோம், கடலை பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு மேலேயே அது கொஞ்சம் கொஞ்சம் 4 இது சத்த சூடு வந்த உடனே உளுத்தம் பருப்பையும் போட்டோம். ஓகே. இது ரெண்டையும் வறுத்துட்டு இப்போ வாசனை வந்த உடனே இதெல்லாமும் போட்டுருவோம். இது கடலை பருப்பு இல்ல துவரம் பருப்பு. தோட்டம் நல்லாதான் இருந்ததுமா. எல்லாருமா இருந்தோம் ஜாலியா. இன்னும் ஒன்றும் கஷ்டமாவே தெரியுது. ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா? கஷ்டமாவே தெரியுது. இப்போ ஒருத்தர் துணி எல்லாம் எடுக்க போனா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருவா. எடுத்துன்னு வந்துட்டு அவ வாழ்ந்து அந்தண்ட வச்சிருவா. மடிச்சு வச்சுக்கிறது நம்ம தானே வச்சுக்கணும். எங்க காஞ்ச துணிலாம். ஆமா, காஞ்ச துணிலாம். எல்லா தேவையும் இங்க எல்லாருமா செய்யறதுனால சிரமம் தெரியலடி. அப்படிலாம் ரொம்ப முடியாத பொருள். இது சந்தோஷமா தான் இருக்கும். எல்லாரோடையும் இப்படியே பேசிட்டே செஞ்சோன்னு வச்சுக்கோ, நமக்கும் செய்யறாப்லயே தெரியாது. 5 ஃபேமிலியில நீங்க 30 குழந்தை, 30 பேர், 35 பேர் ஒரே ஆத்துல இருந்தோம். அப்பா, உங்க மாமியார் மாமனாரே சேர்த்து. மாமியாரோட இது பயத்தம் பருப்பு. அம்மா, இத வந்து குஜராத்தி தோசை மிளகாய் அப்படின்னு கூட சொல்றா. இது எல்லா பருப்பும் போடுறோம்ல. ஆமா, அதெல்லாம் குஜராத்தி தோசை மிளகாய் அப்படி தெரியுதா? எல்லாமா? ஆமா, வெள்ளை எள்ளு. இத தனியாதான் இருக்கணும். தனியாதான். இதுதான் வாசனையை ரொம்ப நல்லா கொடுக்கும். எள்ளுதான். எள்ளுதான் தூக்கிண்டு வரும். கொஞ்சம் பெருசாக என்ன சொல்ல வந்தேன்பா? உங்க பிறந்தாத்துல அரிசி உளுந்து, பயிறு உளுந்தெல்லாம் நிறைய காணும் வரும். இது பண்ணி வயல்லேருந்து, கிராமத்துலேருந்து அதை என்ன பண்ணுவா, அந்த மூட்டையை எடுத்துட்டு போவா கடைக்கு. போடுவோம் இல்லை, இன்னும் இருக்கட்டும். சொல்லுங்கம்மா. அதை எடுத்துன்னு போயிட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், துவரம் பருப்பு, இந்த மாதிரி எள்ளு, எல்லா பருப்பும் இந்த காசே எடுத்துன்னு போக மாட்டா ஒண்ணுக்குன்னு. அவள்கிட்ட அந்த அளவுக்கு பருப்பெல்லாம் இருக்கும். ஓ, கடைக்கு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு 4-5 மூட்டையை எடுத்துட்டு போட்டு போவா. எண்ணெய் எல்லாம் வந்து உங்க நிலத்துல தின்னுல உங்க நிலத்துல அரிசியும் நிறைய விடுவோம். அரிசி எடுத்துட்டு போய் பதிலுக்கு கொடுத்துருவோம். ஓ, அவ எல்லாத்துக்கும் அதாவதியா நம்ம கொடுக்க முடியும். போறோமா இது? ஓகே. அதுல போட்டுட்டோமா? போட்டுருங்க. அம்மா, இந்த சைடு இந்த சைடு போடணுமா? ஐயோ, அப்பதானே நீ பார்க்க முடியும். ஆமா, சரியாக போட்டேன். அம்மா, எல்லாம் காமிக்க மறந்துட்டோம். இப்ப போடுங்க. எல்லாருக்கும் அப்பதானே புரியும். கரெக்ட், தேங்க்யூ. இது நல்லெண்ணெய். ஆமா, நல்லெண்ணெய். இதை போடு. சில பேர் கேட்டிருக்கா, காம்போட போட்டா பரவாயில்லையா? காம்போட போடலாம், தாராளமா போடலாம். ஆமா, இதுக்கு காம்போட போடலாம். ஏன்னா இதோட சேர்த்து தானே இது பண்ண போறோம். ஆமா, காம்புல உரப்பு இருக்குமா இந்த மாதிரி? ஆமா, சரி, விற்கவே மாட்டோம். அது இந்த மாதிரி இதுல போட்டு மிஷின்ல போறதுக்கு தாராளமா போடலாம். அப்புறம் பெருங்காயம் அந்த சூட்டில் அப்புறம் போட்டுப்போம். உப்பும் போடணும், கல் உப்பு கொஞ்சம் சூட்டில். இல்லை,
ஆமாம், கல் உப்பு போட்டால் தான் வீணாக போகாது. இந்த பொடி உப்பு கத்தனம் இது கிடையாது. இது நல்லா ஃப்ரை பண்ணணும்ல, இல்லைன்னா அரைக்க முடியாது. நல்லா நல்லா வறுத்துட்டு வருது, கொஞ்சம் நம்ம நியாயம் வருது, வெடிக்கிறது பற்றி வெடிக்கிறது. இதான் வாசனை. இது எள்ளு, இதனால தான் இந்த மிளகா அப்படி கூத்துவோம் காழ. இது அணைச்சு விட்டு இதில் பெருங்காயம் போட்டுருவோமா? இது ஆயிருக்கா கிறிஸ்பா? இன்னும் ஆனமோ? ஆறினா ஆயிடுதா? முறியிருக்கு பாரு. அதான் இப்போ வந்து பெருங்காயத்தை போட்டுருவோமா? போட்டுரு, இது மேலேயே போட்டுரு. இது திறந்துக்கோங்கம்மா. இருக்கிறத போட்டுருவோம், இருக்குது இன்னும் இருக்கு போடும். அப்புறம் கல் உப்பு போட்டுருவோமா? அதையும் போட்டுரு. போடுமா? போடும். அணைச்சாச்சு, அணைச்சதுல தான் வறுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேணா பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம அதில் ஆட் பண்ணிடுறேன்னா சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெருங்காயம் ஆட் பண்ணிடணும். அந்த இன்னொரு டப்பாலேருந்து. மீனம்மா, அடுத்தது என்ன பண்ண போறேன்? பருப்பொடி. பருப்பொடி சாப்பிடுறது. ஓகே, இது துவரம் பருப்பு. இது ஒரு 2 சின்ன டம்ளர் இருக்கும். இது ஒரு நல்ல டீஸ்பூன் மிளகு. இதுவும் வியாடிகே சில்லி. அதுவும் அது வேணும். ஆமா, இதுல பெருங்காயம் வேண்டாம், ஏன்னா மிளகு இருக்கிறதுனால. சோ உப்பு அப்புறம் கடைசியா ஆட் பண்ணோம். இதுவும் எண்ணெய் இல்லாம இருக்க போறோமா? இல்ல எண்ணெய் இல்லாதான் இருக்கணும். ஓகே, இதை போடும். இது நல்ல ஷெஃப்பாக இருக்கும். சொல்றேன், உங்க ஆத்துல நீங்க சின்ன வயசுலயா? சின்ன வயசுல எங்க ஆத்துல மாடெல்லாம் கறக்கும், அதனால பால் தயிர்லாம் நிறைய இருக்கும். சாயந்தரம் வெறும் தயிர் நம்ம சாப்பிட முடியாதுன்னு இந்த பருப்பு பொடி தான் போடுவோம். அதுவும் அந்த இதுல விளையாடுற கருப்பு பொடி தானே. பருப்பு பொடி சாப்பிட்டுட்டு நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது குழம்பு ரசம் சாப்பிட மாட்டோம், மோர் தயிர் சாப்பிடும். தயிர், மோர் இல்ல தயிர். காத்தால ஒண்டிதான் அந்த குழம்பு ரசம் ஊற்றிப்போம். தயிர் ஆத்துல மாடு கறந்து காய்ச்சுங்க, வாங்கினதே கிடையாது ஒண்ணுமே. காய்ச்சி அந்த பால்ல. ஆமா, அந்த பால்ல அதுலயே வெண்ணெய் எடுத்துருவா. அந்த வெண்ணெய் ரெண்டு மாடு இருக்கும், பசு மாடு. அதுல கறந்து அதுலயே வெண்ணெய் எடுத்து தயிர் துவச்சு ஆடன்னா இதுல இதால 1 2 ஒரு தரமா ஆடு எடுத்து வைப்பா. இவ்வளவு வெண்ணெய் வந்துடும். அது எங்களுக்கு காத்தால ஒரு போறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள லீவ் நாள்னா 1 டம்ளர் மோர், அதுல இவ்வளவு வெண்ணெய். எவ்வளவு வெண்ணெய்? இவ்வளவு வெண்ணெய். ஓ, அது சாப்பிடணுமா ஸ்கூல் போட்டு? காத்தால எல்லாரும் சாப்பிடும். எங்க அப்பா இல்லைன்னா அதுக்கு அந்த விளையிறத சாப்பிட்டாதான் அவர் ஒத்துப்பார். வெளியிலேன்னு வந்தது ஒண்ணு கூட சாப்பிடும். அந்த எண்ணெய் எல்லாம் பேக்கி சொல்லி வாட்ச்மேன் ஒருத்தன் இருக்கும் எங்களுக்கு. உடைச்சு தண்ணியை ஊற்றி ஒரு ஏனத்துல தேங்காய் எல்லாமே கீறி வச்சுக்குவோம். நாங்கள் லீவுக்கெல்லாம் கிராமத்துக்கு போயிடுவோம். அந்த கிராமத்துல இந்த தேங்காய் இதை திங்கிறது, அதை திங்கிறது, காலையில போய் குளிக்கிறது, இதே வேலை தான். ஆனால் ஒன்று கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்கியே நிற்கிது. கடைக்கு போனோம் வாங்கணுங்கிறதே நிற்கி. சக்கரை உண்டி தான் வாங்கிட்டு வருவோம். எல்லாம் விலையும் அவ்வளோ வச்சுருந்தாவா. அதான், அதனாலதான் நீங்க இன்னைக்கும் அந்த ஹெல்த் இருக்குன்னா அதனாலதான். சேப்பா இருக்கும் அரிசி. அது ஒரு அரிசி உண்டு, அது ரொம்ப ஒஸ்தி. அதை சாதம் விட்டு நான் ஸ்கூலுக்கு சாதம் பேசினே போக மாட்டேன். எல்லாரும் சிரிப்பா, இது சேப்பா சாதம் கொண்டு வந்திருக்கேன்னு. நாங்க வந்துதான் சாப்பிடுவோம். உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குமா? ஆமா, என்னமா இருக்கும். அவெல்லாம் விடவேன்னு சாதம் கொண்டுருவா. நான் சப்ஜிவேன்னு சாதம் கொண்டு போனா அவெல்லாம் சிரிக்க மாட்டேன். அதனால கொண்டே போக மாட்டேன். வந்துதான் சாப்பிடுவேன். அதை என்ன பண்ணுவா, 2 வெங்கலப்பானை வெடிப்பா. ஒண்ணு இருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோ. நாளைக்கு அதை எடுத்து பழைய இதை பிசைஞ்சு ஒரு மிளகா அப்படி இந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது தொட்டுக்க மாவுடு எடுத்து வச்சுட்டு போயிடுவான். அவ தட்டுல சாத்த போட்டுக்கணும், மாவுடு எடுத்து வச்சுக்கணும், சாப்பிடும். மீந்தது யார் குறைச்சு போட்டுட்டா ஏன் மீந்ததுன்னு எங்க அப்பா அது கோர்ட் வந்துருவார். யார் இன்னைக்கு குறைச்சு சாப்பிடும், என்னம்மா இது மீந்தது.
அது மாதிரி ராத்திரி பால் கொண்டு கரைச்சி வச்சிடும். அதுக்கு சர்க்கரையா ஒன்றும் போட மாட்டா. பசும்பால் அதுக்கு ஊற்றி இத்தனை டம்ளர்னு அதில் ஊற்றி வச்சுருப்பா. காத்தால் அவர் ஏற்றுக்கிறதுக்குள்ளே அது ஆயிடுச்சுன்னா அது என்கிட்ட போய் சாதம் எடுத்துன்னு போயிடுவார் தேக்கக்குள்ள. அதில் மீதுன்னா நேற்றுக்கு யார் குறைச்சி குடிச்சேன் கோர்த்து தான். அப்படிலாம் இருந்துக்கலாம் தான் இப்பெல்லாம் உடம்பு நம்ம முடியறதோன்னு நான் நினைச்சுக்கிறேன். நிஜமாமா நிஜமா. உங்க ஹெல்த் எங்களுக்கு இல்ல, எங்களோட தான் அடுத்த ஜெனரேஷன். அம்மா அடுத்தது நம்ம அணைச்சிட்டோம். இந்த சூட்டுக்கு மிளகையும் போட்டுருவோம். வறுத்துக்கும். அப்படியே சூடு இருக்கு வறுத்துக்கும். மிளகாத்துல அப்ப மாதிரி தனியா வறுப்போம். சரி மிளகே போறாதான் மிளகா. ஆமா இதுதானே பேடிகே சில்லி தான், உரைக்காது, கலர் இருக்கும். சரி பருப்பொடிக்கு பருப்பு மிளகா வத்தல் வறுக்கப்படும். இதுல அம்மா நீங்க கொஞ்சம் ஆயில் போட்டு எண்ணெய் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே ஷூட்ல ஒரு தரம் வறுத்தாச்சு. தூளி எண்ணெயில விட்டுட்டு சரியா வராதே அரைக்கிறதுக்கு. கமரும் ஒரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமரும். அதனாலதான் இதுல இப்ப அப்ப மாதிரியே உப்பும் போட்டுருவோமா? வறுபட்டுட்டா பாருங்க. வறுபட்டு இது வறுபட்டு. ஷூர் நிறைய வறுபட்டு. வாசனை வருது. அனுப்பிச்சுட்டியா? அனுப்பிச்சுட்டேன். சூடே இருக்கு. பெருங்காயம் வேண்டாம், ஏன்னா மிளகு இருக்கிறதுனால. மிளகாவத்தில் அதில் போட்டிருக்கோம். பருப்பொடியோட மிளகாவத்தை அது உப்பு அதில் தள்ளு. மீனாமா எது இப்போ சொல்லுங்க, எது பாரு. ஆமாம் எஸ் அரைச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் மீனாமா அண்ட் சுஜாதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன். உங்களுக்கு மீனாமா ரொம்ப பிடிக்கும்ல? ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஒரு thumbs up கொடுங்க. அண்ட் டோன்ட் forget to subscribe to my channel and press the bell icon for early notifications of my upcoming videos. And as always, have fun cooking. Bye bye. Thanks for watching my video.